பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இதில் என்ன வாசிக்கிறோம்? முதல் வசனம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். அவன் நிறுத்திட்டு என்ன சொன்னான்னா, இந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் போது எல்லாரும் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து இந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொன்னாங்க. அதே போல் மக்கள் எல்லாரும் திரண்டு வந்துட்டாங்க. எல்லா மாகாணங்கள்லேருந்தும் மக்கள் வந்து அங்கே நிற்கும்போது கீத வாத்தியங்கள் உரத்த சத்தமாக வாசிக்கப்பட்டதாம். உடனே எல்லா ஜனங்களும் அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு இணங்க வணங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் 3 பேர் மாத்திரம் எழும்பி நிற்கிறாங்க, நேராக நிற்கிறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த 3 பேரையும் நேபுகாத் நேச்சர்கிட்ட கொண்டு வரும்போது, இன்னும் ஒரு தவணை தருகிறேன், இன்னும் ஒரு விசை இந்த கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படும் போது நீங்கள் விழணும். அப்படி விழாத பட்சத்தில், இந்த பொற்சிலையை வணங்காத பட்சத்தில் உங்களை அக்னி சூளையில் போடுவோம். அப்படி அந்த அக்னி சூளையை 7 மடங்கு நாங்கள் சூடாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறதை ராஜாவாகி உமக்கு தெரிவிக்க கடவுது என்றார்கள். இல்லை, முக்கியமான வார்த்தை 2 வார்த்தைகள், சரியா? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் தப்புவிப்பார். ஆனால் தப்புவிக்கலன்னா கூட இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி தைரியமாக இருந்தாங்க. நடந்தது என்ன? 7 மடங்கு சூளையை சூடாக்குனாங்க. இவர்களை கை கால்களை கட்டி அந்த சூளைக்குள்ளே தூக்கி போட்டாங்க. நடந்தது என்னன்னா, தூக்கி கொண்டு போனவங்க செத்து விழுந்துட்டாங்களாம். 4 பேர் அந்த தீச்சூளையில் நடக்கிறத பார்க்குறாங்க. போடப்பட்டவர்கள் 3 பேர் அல்லவா, இப்போ 4 பேர் நடக்கிறார்களே என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் ராஜா ஆச்சரியப்படுகிறார். 27ஆம் வசனத்தில் நல்லா கவனிங்க. 4 காரியங்கள் ஆண்டவர் அற்புதமாக செய்துக்க. அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. பொதுவா தீ பட்டோட முடி கரைஞ்சிரும், துணி எரிஞ்சிரும், சரீரெல்லாம் பொத்து புண்ணாயிரும், ஒன்றுமே நடக்கலையா? எவ்வளோ பெரிய ஆண்டவர்! அவர்களுடைய தீர்மானம், தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியான தீர்மானம் எடுத்ததுனால தேவன் அவர்களை கனப்படுத்தினார். இந்த நாட்களில் நமக்கு கூட நிறைய சவால்கள் வரலாம். காம்ப்ரமைஸ் பண்ணத்தக்கதாக உலகத்தோடு ஒட்டி போகக்கூடாத காரியங்கள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலையும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கேள்வி எழலாம். ஆனால் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லி தைரியமாக நிற்கும்போது தேவன் நமக்காக பெரிய காரியங்கள் செய்வார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த நாட்களில் சாட்சி சொல்லத்தக்கதாக காரியங்கள் நடந்து அந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலையும் சொல்லப்படணும். நாம் சாட்சியாக நிற்போமா?
தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்து